கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 13:14. ரோமன்ஸ் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ ரொம்ப அழகா இதுதான் கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். பாருங்க, முதல்ல எப்படி நமக்கு மேல எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னாரு இந்த அதிகாரத்துல. அப்புறம் அன்பு செலுத்தணும்னு சொன்னாரு. அதை எப்படி அவசரமா செலுத்தணும்னு சொன்னாரு. ஒரு பரிசுத்தமா வாழணும்னு சொன்னாரு. இது எல்லாம் ஒரே ஒரு இதுல நிறைவேறும். என்ன? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா நேர்த்தியா ஒரு ஒரு காரியம் இது. கிறிஸ்துவை நீங்க தரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. என்ன பண்ணக்கூடாது? உங்க சரீரத்தை எதுக்கு பண்ணக்கூடாது? துரு இச்சைகளுக்கு. அதாவது எப்படி ஒரு சப்ளை செயின் சொல்லுவோம் இல்லையா, பாவத்துக்கு ஒரு சப்ளை செயின் மாதிரி உங்களுடைய உடம்பு இருக்காதபடி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், நீங்க ஆயத்தப்படுவது, நீங்க எல்லாம் செய்வது என்னன்னா சரீர பிரகாரமான காரியத்துக்கு பண்ணாதீங்க. அதுக்கு போற என்ன பண்ணாதீங்க, அதுக்கு போற ஆக்சிஜனை கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க ரோமர் 8வது அதிகாரம் 13வது சொன்னாரு. என்ன சொன்னாரு? சரி, மாம்ச இச்சைகள், மாம்ச கிரியைகளுக்கு எல்லாத்தையும் ஒரு சாவுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அதேதான் கொலோசியர் 3வது அதிகாரத்துல சொல்லும்போது 5வது வசனம் என்ன சொன்னாரு? என்ன சரீர பிரகாரமான காரியம் எல்லாம் இதா பூமிக்கு அடுத்த காரியத்துல நீங்க போட்டுருங்கன்னு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 29-30 சொல்லும் என்ன சொன்னாரு? உனக்கு உன் கை பாவம் பண்ண தூண்டிச்சா கையை வெட்டி போட்டுரு, கண்ணு இருந்துச்சா கண்ணை பிடிங்கி போட்டுரு. அப்ப பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஆக்சிடென்டா கிடையாது. அது நம்ம தெரிந்தெடுத்து செய்ய வேண்டியது. அப்ப என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கு பாருங்க, அந்த சரீரத்துக்கு ஒரு தாகம் இருக்கு பாருங்க. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால கலாத்தியர் 5:16-17 சொல்லுமே என்ன? ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்ப என்னன்னா நம்ம இதுக்கு இடம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன? இதுதான் நீங்க போட போகிற உடையினுடைய புதிய அடையாளம். அது என்ன? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவை தரித்ததாக இருக்கட்டும். உங்களுடைய நடக்கையில் கிறிஸ்துவை தரித்ததாக இருக்கட்டும். ஏன்னா நீங்க யாரு கூட பிரிக்க முடியாத ஒரு உறவுல இருக்கீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்ப அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். அப்ப இது என்னன்னா, அதனாலதான் கலாத்தியர் 3:27 சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எபேசியர் 4வது அதிகாரம் 4:24 சொல்லும் என்ன சொல்றாரு? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. அப்ப என்னன்னா, ஒரு கிறிஸ்துவனுடைய இதை தரித்துக் கொள்ளுங்கிறது, அவரை போல யோசிங்க, அவரை போல அன்பு செலுத்துங்க, அவரை போல நடங்க, அவரை போல நீங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருங்கள் என்று சொல்லுவதுதான். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன? முதல்ல எந்திரிக்கணும், அவனை சுத்தம் பண்ணணும், அவனுக்கு ட்ரெஸ்ஸ போட்டு நடக்கணும். எந்த ட்ரெஸ்ஸ? கிறிஸ்துவ போட்டு. அப்போ உங்களுடைய பரிசுத்தம் எதுல வருதுன்னா, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற வேர் ஆழமா போகும்போதுதான் உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த தன்மை வேணும். இப்ப இயேசு கிறிஸ்துவ தரித்துக் கொள்ளுங்கன்னா, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன? இப்ப உங்களை பார்க்கும்போது, இப்ப நீ பார்த்தீங்கன்னா என்ன பாக்குறீங்க? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸா பாக்குறீங்க. இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மக்கள், அவங்க எல்லாரும் என்ன பாக்குறாங்க? எல்லாரும் முன்னாடியும் நம்மளுடைய நடக்கையை தான் பாக்குறாங்க. நீங்க வேலைக்கு போறீங்க, உங்க ஆபீஸ் இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க மனைவி, பிள்ளைகள், இல்ல உங்க கணவன், உங்க பிள்ளைகள், இல்ல உங்க பெற்றோர், அப்புறம் உங்க பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இல்ல வேலைக்கு போற இடத்துல வேலைக்கு போறது, இல்ல பஸ்ல போறீங்க, இல்ல ட்ரெயின்ல போறீங்க. அப்ப எல்லா நேரத்திலையும் உங்களை யாரு பாக்குறா? இந்த இருள்ல இருக்க உலகம் பாக்குது. அப்போ நீங்க உங்களுடைய நடக்கை ஒரு வெளிச்சமான நடக்கையா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நடக்கையா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க மூலமா கிறிஸ்துவ பார்ப்பாங்க.
ஏன்னா நம்ம பாவமான மாம்சத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேங்கிறாங்க இருக்கும்போது அப்பதான் எனக்குள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உண்டாகும். அப்ப நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேங்கிறது என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதான ஒரு வாழ்க்கை. அப்ப நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம எல்லாரும் மற்றவங்க பார்க்கும்போது கிறிஸ்துவை காணக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வல்லபிதாவே, இது எங்களுடைய அழைப்பு மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கதை பார்க்கிறோம். நாங்க எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் எங்களை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதான ஒரு கிருபையில வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தரிசன தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.